இன்று நாம் தியானிக்கப் போகிறது மனிதர்களின் இதயப் பிளவை பற்றித்தான். சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம் கூறுகிறது, கர்த்தர் மனமுடைந்தவர்களுக்குச் சமீபமாயிருந்து நொறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். வேதத்தின்படி வேதனை, கவலை அல்லது ஏமாற்றத்தால் மனம் உடைந்தவர்களுக்கு தேவன் மிகவும் அருகில் இருக்கிறார். அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களின் காயங்களை குணமாக்க விரும்புகிறார். ஆனால் பல நேரங்களில் தேவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு கோபத்தில் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிறோம். சண்டை சில நிமிடங்களை நீடித்தாலும் அந்த வார்த்தைகள் ஒரு இதயத்தை ஆழமாக உடைத்துவிடலாம். இதில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் திருமணமான தம்பதிகள். திருமணத்திற்கு முன் ஒருவரை ஒருவர் முழுமையாக அறிந்திருக்க முடியாது. திருமணத்திற்கு பிறகு குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், குடும்ப பின்னணிகள் ஆகியவை வெளிப்படும்போது கருத்து வேறுபாடுகள் உருவாகின்றன. அதோடு பெற்றோரின் அதிகப்படியான தலையீடும் பிரச்சனைகளை பெரிதாக்குகிறது. 1000 காரணங்கள் இருந்தாலும் ஒரு கேள்விக்கு கணவன் மனைவி இருவரும் பதில் சொல்ல வேண்டும். தேவனின் சந்நிதியில் இன்பத்திலும் துன்பத்திலும் இவரை பற்றிக் கொள்வேன் என்று ஏன் வாக்கு கொடுத்தீர்கள்? அந்த வாக்குறுதி உண்மையானதென்றால் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் ஏன் மனம் வரவில்லை? யார் முதலில் பேசினார்கள் என்பது முக்கியமல்ல. சண்டையை நிறுத்தாமல் தொடர்ந்ததிலும் நமக்கும் பங்கு உண்டு. ஆகவே உடைந்த உறவுகளை சீர்செய்ய முதலில் நமது தவறுகளையும் பொறுமையின்மையையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். உடைந்த இதயங்களை குணமாக்குவது தேவனுடைய கிருபை. அதை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. திருமணமாகி சில வருடங்கள் தான் ஆகிறதா? உங்களுக்குள் இருக்கும் வேற்றுமையால் தினமும் சண்டையா? ஒருவரையொருவர் பார்க்கவே விருப்பமில்லையா? பிரிவது உங்கள் முடிவு. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் உங்கள் மேல் தவறில்லை என்பதை நிரூபிக்காமல் உங்கள் தரப்பு நியாயத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு பிரிவது எவ்வளவு பெரிய தவறு என்று உங்களுக்கு தெரியுமா? பல கேள்விகளுக்கு பதில் இந்த திருமண வாழ்க்கையில் இல்லை. ஆனால் பிரிய வேண்டும் என்பது சரியான முடிவு என்று நீங்கள் நினைத்தால் அது தேவனின் முன்பாக நீங்கள் செய்த சத்தியத்திற்கு எதிரான பொய்யான வாக்குறுதி என்பதை மறக்காதீர்கள். இதற்கு பரிசுத்த வேதாகமம் மிகத் தெளிவான ஒரு பதிலை நமக்கு தருகிறது. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எப்படி பார்க்கிறாய்? திருமண வாழ்வில் சகிப்புத்தன்மை இல்லாமல் போவதற்கு காரணமே நம் கண்ணில் இருக்கும் ஈகோ என்ற பெரிய மரக்கட்டையை மறைத்துக்கொண்டு துணையின் கண்ணில் இருக்கும் குறை என்ற சிறு துரும்பை பெரிதாக்குவதுதான். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். நீங்கள் நீதிமன்றத்தில் காகிதங்களை மதித்து சாத்தானை மகிழ்விக்கப் போகிறீர்களா? அல்லது இயேசுவின் சிலுவை அன்பை நினைத்து உங்கள் துணையை மன்னிக்கப் போகிறீர்களா? சகிப்புத்தன்மை என்றால் என்ன என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்னை தெரசாவிடம் ஒருமுறை ஒரு நிருபர் கேட்டார், வயதானவர்களின் மலங்களை நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள், அவர்களை குளிப்பாட்டுகிறீர்கள், அவர்கள் எச்சிலை துடைக்கிறீர்கள், இதை உங்களால் எப்படி சகித்துக் கொள்ள முடிகிறது என்று. அதற்கு அன்னை, நான் அவர்களை மனிதர்களாக பார்க்கவில்லை, காயப்பட்ட இறைவனாக பார்க்கிறேன் என்றார். உங்கள் துணையை எதிரியாக பார்க்காதீர்கள், அவரும் உங்களைப் போல காயப்பட்ட ஒரு மனிதர்தான் என்று சகித்துக் கொள்ளுங்கள். இன்று பலரும் விவாகரத்தை ஒரு சுதந்திரம் என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் அடுத்த வாழ்க்கை இதைவிட நன்றாக இருக்கும் என்று யார் சொன்னது? புதிய மனிதர்களோடும் இதே போன்ற அல்லது இதைவிட மோசமான பிரச்சனைகள் வராது என்பதற்கு என்ன நிச்சயம்? சட்டப்படி நீங்கள் பிரிந்துவிடலாம். ஆனால் உங்கள் திருமண நாளில் கடவுள் முன்னிலையில் கொடுத்த வாக்குறுதிகளை என்ன செய்யப் போகிறீர்கள்? எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் பிள்ளைகளின் நிலையை யோசித்து பார்த்தீர்களா? முடிந்தால் உடைந்த பந்தத்தை மீண்டும் ஒட்ட வைக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு ஏழை தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். ஒருநாள் மாலை கண்ணாடி முன் நின்று தன் நீண்ட கூந்தலை வாரிக்கொண்டிருந்த மனைவி மெதுவாக கேட்டாள், என் முடி மிகவும் சிக்கிக் கொள்கிறது, ஒரு நல்ல சீப்பு இருந்தால் நன்றாக இருக்கும். கணவன் அவளை பார்த்து தன்னிடம் பணம் இல்லை என்றான். அது மட்டும் அல்ல, அவனுடைய உடைந்த கை கடிகாரத்தை கூட சரி செய்ய அவனிடம் பணம் இல்லாமல் தவிப்பதாக கூறினான். அவளது ஆசை பெரியதல்ல, இருந்தும் அவள் அமைதியாக இருந்தாள். கணவனும் அந்த இரவு அவன் தூங்கவில்லை. தனது மனைவியின் சிறிய ஆசையை கூட நிறைவேற்ற முடியாததை நினைத்து அவன் மனம் உடைந்தது. மறுநாள் கணவன் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது ஒரு கடையின் கண்ணாடியில் அழகான சீப்பு ஒன்று அவன் கண்களில் பட்டது. அவன் நின்றான். சில நொடிகள் அதை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு தனது கையில் இருந்த பழைய கடிகாரத்தை பார்த்தான். அது அவனது தந்தை நினைவாக அவன் வைத்திருக்கும் பொருள்.
அவன் மிகவும் நேசித்த பொக்கிஷம். ஆனால் அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. என் கடிகாரத்தை விட என் மனைவியின் புன்னகை விலைமதிப்பானது. அவன் கடிகாரத்தை விற்றான். அந்த பணத்தில் அந்த அழகான சீப்பை வாங்கினான். மனைவி அதை பார்த்து மகிழப் போகும் தருணத்தை நினைத்து அவன் இதயம் ஆனந்தத்தால் நிரம்பியது. அன்று அவன் வீட்டிற்குள் ஓடி வந்தான். கண்ணே, உனக்காக ஒன்று வாங்கி வந்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். ஆனால் அவன் வீட்டின் உள்ளே நுழையும் பொழுது அவனின் சிரிப்பு உறைந்தது. அவனது மனைவி அவளது நீண்ட கூந்தலை வெட்டியிருந்தாள். அவளது தலைமுடி தோள்பட்டை அளவுக்கு கூட இல்லை. கணவனின் கண்கள் கலங்கின. உன் முடி என்ன ஆனது? மனைவி புன்னகையுடன் ஒரு சிறிய பெட்டியை அவன் கையில் வைத்தாள். அது வேறொன்றும் அல்ல, அவள் அவனுக்காக வாங்கிய புதிய கை கடிகாரம். அவளின் நீண்ட கூந்தலை வெட்டி அதிலிருந்து அவனுக்காக அந்த கடிகாரத்தை வாங்கியிருந்தாள். அவன் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. இருவரும் தங்களிடம் இருந்த மிக விலையுயர்ந்ததை இழந்திருந்தார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் இழக்கவில்லை. உண்மையான அன்பு என்பது நமக்கு இருப்பதை கொடுப்பதல்ல, நாம் மிகவும் நேசிப்பதை கூட தியாகம் செய்ய தயாராக இருப்பதுதான். அவர்கள் நினைத்திருந்தால் கடினமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. மோனம் என்னும் புத்தி கூர்மையால் யோசித்தார்கள். அவர்களுக்காக வாழவில்லை. காரணம், அவர்கள் தேவனின் வார்த்தையின்படி ஓர் உடலாய் யோசித்தார்கள். அன்பானவர்களே, திருமணம் என்பது விளையாட்டல்ல, அது இரண்டு இதயங்களின் நம்பிக்கை. திருமண முறிவுகளுக்கு பெற்றோர்களின் அதிகப்படியான தலையீடும் ஒரு முக்கிய காரணம் ஆகும். கணவனின் பெற்றோர்கள் மருமகளை தங்கள் குடும்ப வழக்கப்படி மாற்ற கட்டாயப்படுத்துவதும், மனைவியின் பெற்றோர்கள் மகளின் குடும்ப விஷயங்களில் தேவையின்றி தலையிட்டு ஆலோசனைகள் வழங்குவதும் புதிய தம்பதியரின் சுயாதிபத்தியத்தை பாதிக்கின்றன. ஆதியாகமம் 2:24 இதிநிமித்தம் மனிதன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த வசனத்தின் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? பெற்றோரை அனாதையாக கைவிடுவது அல்ல, மாறாக திருமணத்திற்கு பிறகு பெற்றோரின் அதிகப்படியான தலையீடுகளிலிருந்து தம்பதியர் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும். திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே எந்த ஒரு நபரும் வரக்கூடாது. அவர்கள் இருவரும் தனித்தனி நபர்கள் அல்ல, ஒரே மாம்சம். இதை அவரவர்களுடைய பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்கள் குடும்ப இரகசியங்களை அவர்களிடம் கொட்டி உங்கள் துணையை அவர்களுக்கு முன்னால் அசிங்கப்படுத்துவது அப்பட்டமான துரோகம். நீங்கள் இருவரும் தனித்தனி மனிதர்கள் அல்ல, ஒரே சரீரம். உங்களுக்குள் இருக்கும் ரகசியங்களை அடுத்தவர் கைகளில் ஒப்படைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே நடுத்தெருவில் ஏலம் போடாதீர்கள். உங்கள் மனசாட்சியை கேளுங்கள். நான் தான் சரி, என் கௌரவம் முக்கியம் என்ற உங்களின் அசிங்கமான பிடிவாதத்தை இன்றோடு கைவிடுங்கள். உங்கள் துணையிடம் தோற்று போவதில் எந்த அவமானமும் இல்லை. உங்கள் ஈகோ ஜெயித்து உங்கள் குடும்பம் தோற்பதை விடவா உங்கள் கௌரவம் பெரியது? உங்கள் சுயநலமான கோபத்தால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிதைக்காதீர்கள். இருவரின் அன்பும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது அவர்களின் பிறப்புரிமை. அவர்களை அனாதைகளாக மாற்ற உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அன்னை தெரசா போல உங்களை நோக்கிய அவமானங்களையும் வடுக்களையும் சகித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து சிலுவையில் நம்மை மன்னித்தது போல நீங்களும் உங்கள் துணையை முழு மனதோடு மன்னியுங்கள். விவாகரத்து என்பது ஒருபோதும் தீர்வல்ல, அது உங்கள் வாழ்க்கையை நீங்களே உயிரோடு பல்லாயிரம் துண்டுகளாக கிழித்தெறியும் சாத்தானின் கொடூரமான சதி. உங்கள் துணையின் கைகளை பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஈகோவை தூக்கி எறிந்துவிட்டு இன்று ஒரு புதிய ஆன்மீக தொடக்கத்தை ஏற்படுத்துங்கள். உடைந்த இதயங்களை தேவன் மாற்றுவார். தம்பதியர் மீண்டும் இணைய உருக்கமாக இப்பொழுது ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவே, திருமண பந்தத்தை ஏற்படுத்திய எங்கள் ஜீவனுள்ள இறைவா, இன்று பிரிவின் விளிம்பில் நின்று இதயங்கள் முற்றிலும் மரத்துப்போய் இரக்கமில்லாமல் தவிக்கும் தம்பதியருக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். இயேசுவே, இவர்களுடைய இருதயம் கல் நெஞ்சாக மாறிவிட்டது. ஒருவரையொருவர் மன்னிக்க மனமில்லாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல், ஈகோ என்ற இருளில் இவர்கள் தத்தளிக்கிறார்கள். ஆண்டவரே, எசேக்கியேல் 36:26 அவர்களுடைய உடலிலிருந்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு தருவேன் என்ற வார்த்தையின்படி இப்போதே இவர்களின் கடினமான இதயங்களை தொடுவீராக. ஆண்டவரே, இவர்கள் திருமண நாளில் உம்முடைய பலிபீடத்தின் முன்னும் சாட்சிகள் முன்னும் எடுத்த புனிதமான வாக்குறுதிகளை இவர்களுக்கு நினைவூட்டுவீராக.
சாத்தான் இவர்களின் மனதில் விதைத்திருக்கும் பழிவாங்கும் எண்ணங்கள், கசப்புகள், கோபங்கள் மற்றும் வன்மங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே சுட்டெரிக்கப்படுவதாக. இவர்களின் குடும்பத்தை பிரிக்கத் துடிக்கும் அந்தகார ஆவிகள் இப்போதே முறிந்து போவதாக. சிலுவையில் உம்மை குத்தியவர்களையே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று நீர் மன்னித்தீரே, அந்த உன்னதமான மன்னிக்கக்கூடிய தெய்வீக அன்பை கணவனுக்கும் மனைவிக்கும் தாரும். நான் தான் சரி என்ற பிடிவாதத்தை உடைத்து ஒருவரையொருவர் பார்த்து என்னை மன்னித்துவிடு என்று முழங்காலிட்டு அழக்கூடிய தாழ்மையின் ஆவியை இவர்களுக்குள் ஊற்றுவீராக. இருதரப்பு பெற்றோர்களின் தேவையற்ற தலையீடுகளிலிருந்தும் தூண்டுதல்களிலிருந்தும் இவர்களை பாதுகாத்து இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக ஒரு புதிய உடன்படிக்கையாக இணைந்து வாழ வழிவகுப்பீராக. இவர்களின் சுயநலத்தால் காயப்பட்டு கிடக்கும் பிள்ளைகளின் கண்ணீரை இந்த தம்பதியர் பார்க்கும்படி இவர்களின் மனக்கங்களை திறந்தருளும். குடும்பங்களை உடைப்பது சாத்தானின் வேலை, ஒன்று சேர்ப்பது உம்முடைய மகிமை தகப்பனே. இந்த உடைந்த குடும்பத்தை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறோம். தேவ சமாதானமும் கிறிஸ்துவின் சிலுவை அன்பும் தெய்வீக சகிப்புத்தன்மையும் இந்த இல்லத்தை இப்போதே நிரப்பட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.